guys, my name is Iyarani. How are you? I'm fine. இன்னைக்கு வந்து my channel name is Flocal Time. இந்த இதை வச்சுக்கிட்டு தான் வந்து ஸ்டோரிஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ 5 நிமிட்ஸ் கேளுங்க. அதை கேட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, வாங்க வீடியோக்களை போகலாம். இது எதை பற்றினா ஒரு மண்பானை வந்து வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த மண்பானையோட கதை, ஓகேங்களா? மண்பானை செய்கிறவரோட கதை. இப்போ போகலாம் கதைக்கு வாங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு மண்பானை செய்கிற ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ரொம்ப ஏழையாம். அவர் வந்து ஒரு கடை வச்சுட்டு இருந்தாராம். அந்த கடை வந்து அந்த ஆட்டுக்கடை வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த பானையருக்கு வந்து ரொம்ப ஏழையாக கடன் வாங்கி எல்லாம் வந்து ரொம்ப திட்டிட்டு போகிறனால அந்த அந்த ஆட்டுக்கடாக்கு வந்து நம்ம பாவமாக இருக்கே நம்ம ஓனரை பார்த்தான்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சுன்னா, ஓனருக்கு அதுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியா போயிட்டு ஓனர்கிட்ட சொல்லுது, ஓனர் எனக்கு குங்குமம் மஞ்சள் மாலை போட்டு சலங்கை கட்டி விடுங்க, நான் மலையோரத்துக்கு போய் பணங்கள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுதான். இது சொன்ன உடனே அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம இந்த ஆடு சொல்லுது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்ன மாதிரி குங்குமம் மஞ்சள் வச்சு மாலை போட்டு சலங்கை கட்டி வைக்குது. அந்த சலங்கை கட்டு அது வந்து நீ போயிட்டு காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஆட்டுக்கடா வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு காட்டுக்குள்ள மாதிரி போகுது. அந்த காட்டுக்குள்ளே போன உடனே ஒரு சிங்கத்தோட காடு. அந்த சிங்கத்தோட காட்டுக்குள்ளே போய் இந்த சிங்கம் சொல்கிறது, யாரும் இல்லாத காட்டில் போய் ஜங்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த சிங்கம் வந்து போய் பார்க்குது. இது யாரா நீ, இந்த காட்டுக்கு ஏன் நீ வந்த அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த ஆட்டுக்கடை சொல்லியிருக்கு, நான் வந்து ஏன் வந்திருக்கேன்னா, கொசந்த வளர்த்த கடா, கொண்டாட்டும் போடும் கடா, மண்ணை சுமந்துக்கிட்டு போகும் கடா, மலையோரம் போறேன்டான்னு சொல்லிச்சான். அதுக்கு வந்து சிங்கம் சொல்லிச்சான், நீ எங்கேயோ போ, எனக்கு நீ வரும்போது என்ன தருவேன்னு கேட்டுச்சான். அப்போ அதுக்கு ஆடு சொல்லிச்சு, நான் என்னோட 4 காலை நான் ஒரு கால் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுச்சேன். அதில் வந்து அப்புறமாவும் வந்து ஒரு காட்டுக்கே போயிட்டு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு 2வது காடு இருந்துச்சான். அந்த காடு புலிக்காடு தான். அந்த புலிக்காடு வந்து யார் வந்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த காடு. அதுக்கப்புறமா இது ஜங்குன்னு போன சவுண்ட்ஸை கேட்டுட்டு என்ன பண்ணுன்னா, புலி வந்து கேட்கு, யாரா இது, யார் இல்லாத காட்டில் போய் ஜங்குன்னு கேட்குதுன்னு கேட்டுச்சான். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புலியும் வந்து அந்த காட்டை விட்டு வெளியே வந்து யாருன்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வந்து கடா இருக்குல்ல, அந்த கடா வந்து பார்த்துட்டு ஏய் எங்கே போகிற அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ புலி எங்கே போகிறேன்னு கேட்ட உடனே அது என்ன சொல்லிச்சுன்னா, ஒசந்த கடா, கொசவன் வளர்த்தவ கடா, கொண்டாட்டும் போடும் கடா, மண்ணு தூக்கிட்டு போகும் கடா, மலையோரம் போறேன்டா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த புலி சொல்லிச்சான், நீ எங்க போடா, எனக்கு என்னடா கொடுப்ப வரும்போதும் கேட்டுச்சான். நான் உனக்கு 4 காலில் 1 கால் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். சரி போயிட்டு வாங்க சொல்லி புலி அமுச்சு விட்டுருச்சு. அதுக்கப்புறமாவும் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா நரியோட காடு வந்துடுது. நரியோட காடு வந்த உடனே
நிறையும் அந்த சவுண்டு கேட்டுருச்சு, ஜடுங்கு ஜிங்கு ஜிங்குன்னு. அந்த சவுண்டு கேட்ட உடனே நிறைய என்ன பண்ணுது, சரி யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கும் போது அது வந்து கடா இருக்கிறத பார்க்குது. ஏய் கடா, நீ எங்கே போகிற அப்படின்னு வந்து கேட்டுச்சு. அதுக்கு கடா சொல்லிச்சு, கொசவன் வளர்த்தவ கடா, கொண்டாட்டும் போடும் கடா, மண்ணை சுமக்கும் கடா, மலையோரம் போகிறண்டா அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன உடனே நீ எங்கே வேணா போடா, எனக்கு என்னடா தருவ வரும்போதுன்னு கேட்டுச்சான். நான் வந்து உனக்கு 4 கால ஒரு கால் தந்துடுறேன் அப்படின்ட்டு இது ஆட்டு சொல்லிச்சான். அதுக்கப்புறமா என்ன பண்ணிச்சு, போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கரடி காடம். அந்த காட்டில் வந்து கரடிக்கும் அந்த சவுண்டு கேட்டுச்சான். கரடிக்கும் அந்த சவுண்டு கேட்டதுனால ஜங்கு ஜிங்கு ஜிங்குன்னு சவுண்டு கேட்டுச்சான். அதனால என்ன பண்ணுச்சுன்னா, இது யாரா இது ஜங்கு 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 ஜங்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்துச்சான். அதுக்கு அதுவும் வெளியே வந்துடுச்சு. காட்டை விட்டு வந்துட்டு அப்புறம், ஏய் நீ யாரா நீன்னு கேட்டுச்சான். நானா, நான் ஒரு கடா அப்படின்னு சொல்லிச்சான். சரி எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு உடனே சொல்லுதான், கொசந்த வளர்த்த கடா, கொண்டாட்டும் போடும் கடா, மண்ணை தூக்கிட்டு போடும் கடா, நான் மலையோரம் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிச்சான். சொன்னே சரி போ அப்படின்ட்டு கடாவும் போச்சு. ஏய் இரு இங்கே வான்னு சொல்லிச்சான். என்னன்னு கேட்டுச்சான். நீ வரும்போது எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டுச்சான். என் 4 காலில் ஒரு கால் உனக்கே தரேன்டா அப்படின்னு சொல்லிச்சான். சந்தோஷமா அந்த கரடியும் அதோட காட்டுக்கு போய் இந்த கடாவும் அங்கே போயிடுச்சு. இப்போ பொழுதுருச்சு, மழையாக பெழிஞ்சிச்சு. அதில் ஒரு கிராமம், அந்த கிராமம் சின்ன கிராமம்தான். அந்த கிராமத்து பேர் வந்து கரிக்கல். அந்த கிராமம் வந்து ரொம்ப பசுமையான இடம், அமைதியான இடமா இருந்துச்சான். அதனால அமைதியான ரொம்ப இடத்துல கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமைதியான இடத்துல நம்ம போயிட்டு உதவி கேட்போம்னு சொல்லிட்டாங்களாம். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த பாட்டிக்கிட்டையாச்சும் போய் கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிக்கிட்ட போய் கேட்குறேன். பாட்டி, எனக்கு இங்கே வெடிய காலம் நான் கிளம்புறேன், எனக்கு இங்கே கொஞ்சமாக இடம் தரீங்களான்ட்டு. அந்த பாட்டிக்கு ஓவராக பண்ணுமா அந்த பாட்டு. அதனால் அந்த ஓவராக பண்ணுற கேள்வி வந்து, இதுக்கிட்டலாம் போனால் அசால்ட் ஆகாது, நம்ம தாத்தா கிட்டே போயிட்டு உதவி கேட்க வேண்டித்தான்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்டேயும் போயிடுச்சு. தாத்தா கிட்டே போன உடனே தாத்தாண்டு அவன் வந்து டோர் வச்சுக்கா. அப்புறம் தட்டு தட்டுது. அப்புறம் தாத்தாவும் வெளியே வந்துடுறாரு. யார் நீ அப்படின்னு சொல்லி, நான் ஒரு கடா, நான் வந்து பொழுது வெஞ்சோடனே ஒரு இடத்துக்கு போகணும், என்னை இங்கே மட்டும் தங்கி வச்சுக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுச்சு. அதனால் சரி வா வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிராமத்தில் வந்து சில பேர் தங்கம், பணம், கோல்டு அதெல்லாம் வச்சுருக்கவங்க வந்து ஒரு ஒலை மாதிரி ஒலை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த உரையில் நான் உன்னை படுக்க வைக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, அந்த தாத்தா அந்த ஆட்டை தூக்கிக்கிட்டு அந்த உரக்குள்ள போட்டுடுறாரு. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு தங்கம், பணம், வெள்ளி எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்குச்சான். சாப்பிட்டுட்டுக்கு அப்புறமா பொழுது வெடிஞ்சிருச்சான். இப்போதான் ஒரு காமெடி, ஓகேங்களா? தாத்தா தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுச்சான். அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த தாத்தாவும் வந்துட்டாராம். நான் அப்படின்னு கேட்டாராம். தாத்தா ப்ளீஸ் தாத்தா, எனக்கு கீழே இறக்கோடு தாத்தா. ஓ அதுதான் கூப்பிட்டியா அப்படின்னு தாத்தாவை கீழே இறக்கட்டு அது போயிடுச்சு. அப்போ ஒரு டைலர் கடையை பார்க்குது. அந்த டெய்லர் கடையில்
நம்ம அந்த மிருகங்களுக்கெல்லாம் நம்மளால கால் கொடுக்க முடியாது, நம்ம போயிட்டு போய் சொல்லி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுச்சான். அந்த டெய்லர் கடைக்கு போய்ட்டு, டெய்லர் அண்ணா நீங்கள் போய் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிச்சான். இவரும் நம்பிட்டு சரி தானே போயிட்டு நான் சாப்பாடு எடுத்துட்டு தச்சு வைங்கண்ணா. அப்புறமா அந்த சைட் கேப்பில் கடை ஊசை தூக்கிச்சான். ஊசத்துக்கு உடனே ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு மர வெட்டி கடையை பார்க்குது. வந்து அதே சொல்கிறேன், மரவனா நான் இந்த மரவெல்லாம் வெட்டுறேன், நீங்கள் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுங்கண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். அது இவரும் என்ன சரிப்பா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீ இதெல்லாம் பண்ணுண்ணா. அந்த சைடுக்கு அப்புறம் கத்தியை தூக்கிட்டு போயிடுச்சு. கத்தி தூக்கிட்டு போயிட்டக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் இந்த கயிறெல்லாம் செய்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்துல போய் கேட்டிருக்கு, அண்ணா எனக்கு பசிக்குது, நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கன்னு இந்த வேலையை பார்க்குறேன்னு சொன்னோன்னே அதே கேப்பில் ஒரு கயிறு ஆட்டி போட்டுருச்சு. கயிறு ஆட்டு போனோடனே ஒரு மண்பானையை வச்சுருந்தார். அவர்கிட்ட இதே சொல்லிச்சு, மண்பானா நீங்கள் போய் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் சோறு எடுத்துட்டு வாண்ணா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு சரிப்பா நீ இந்த வேலையை பண்ணினோடனே அதே கேப்பில் பானி தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த கிராமத்தை விட்டு ஓடி போயிடுச்சு. கிராமத்தை விட்டு ஓடி போனோடனே ஃபஸ்ட் கரடி சொல்லுது, இவன் நம்மளுக்கு கால் தரந்தானே சொன்னா, பார் இவனுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, ஒரு கால் தரன்னு ஏமாத்திட்டானே அப்படின்னு அது துரைச்சிட்டு போச்சு. அப்போ இதை பார்த்துட்டு ஐயோ கரடியா அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கரடி கிட்ட வந்தேன், ஏய் கால் வர அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ உனக்கு கால் வேணுமா வேணாமா? வேணும். இப்போ வேணாம் மாதிரி பண்ணவா அப்படின்னு ஒன்று பண்ணுறா வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ உனக்கு கட்டு போட கயிறு, உன்னை உன் கண்ணை குத்துறதுக்கு ஊசி, உன்னை அறுக்கிறதுக்கு கத்தி, உன்னை உன் ரத்தத்தை பிடிக்க ஒரு பானை, இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நரிக்கிட்ட போச்சு. நரி அதே தான் சொல்லிச்சு, அடா டேய் ஏன்டா இப்பெல்லாம் போய் புளித்து ஒரு காலை தராமல் போகிற அப்படின்ட்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, டேய் உனக்கு வேணுமாடா? ஆமாம் போய் சொல்லிட்டு இருக்கியா, நான் இழிச்சவாயா உன்ன மாதிரி நான் போய் சொல்லத்துக்கு? சரி தராத மாதிரி பண்ணவா பண்ணுறவாங்களா அப்படின்னு. இங்கே பாரு உனக்கு கட்டு போட கயிறு, உன்னை கண்ணை குத்த ஊசி, உன்னோட உடம்ப வெட்ட கத்தி, உன்னோட ரத்தத்தை பிடிக்க பானை எல்லாமே சொல்லிடுச்சதுக்கப்புறம் உனக்கு வேணுமாடா காலுன்னு டக்குன்னு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா புலிகிட்டையும் சொல்லிச்சு. புலி வந்து யாரா இவங்களாம், இவங்களாம் மனுஷனாடா இவங்களாம், ஒரு காலை தரன்னு ஏமாத்துறானுங்களே அப்படின்னு அதுவும் விரட்டிக்கிட்டு போனப்ப இது ஆடு சொல்லிச்சு, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டானே, ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சான். உனக்கு வேணான்னா பண்ணிடுறேன், உன்னை கட்டி போச்ச கயிறு, உன்னை உன் கண்ணை குத்த ஊசி, அப்புறமா உன்னை வெட்டுறதுக்கு கத்தி, உன் ரத்தத்தை பிடிக்க பானை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடா. இப்போ வேணுமா? ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, சிங்கம் தான் மெயின் டிஷ்ஷு. சிங்கம் வந்து நல்லா காட்டில் நல்லா சாப்பிட்டு சிங்கம் வந்து இருக்கு. ஐயோயோ சிங்கமா அப்படின்னு பயந்துருச்சு. அது சிங்கமாக பார்த்து, ஏன்டா உனக்கு ஏன் ஒரு காலை தரலன்னா விட, ஏன் போய் புள்ளி தழுவுற அப்படின்னு கேட்டுருச்சான். சரி உனக்கு கால் வேணுமா? வேணும். ஒரு கால் தரமா பண்ணுறேன்னு சொல்லிடுச்சான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, உனக்கு கட்டி போடுறதுக்கு கயிறு,
உன்னை கண்ணுக்கு ஊசி, உன்னை அறுக்கிறதுக்கு கத்தி, அதுக்கப்புறமா உன் ரத்தத்தை பிடிக்க பானை, அப்புறம் எல்லா மிருகங்களும் தான் ஆயிடும். அதுக்கப்புறமா அதெல்லாம் தாண்டி மெதுவாக அவங்க கிராமத்துக்கும் போய் அவங்க கிராமத்தில் இருந்து அவங்க ஓனர் வீட்டுக்கும் போயிட்டு ஓனர்கிட்ட எனக்கு ஆர்த்தி எடுங்க ஓனர்னு சொல்லிடுச்சான். அவரும் என்ன பண்ணாராம், ஆர்த்தி எடுத்துட்டு வந்து ஒட்டு வச்சு விடுறாராம். ஒட்டு வச்சதுக்கு அப்புறமா அந்த ஆடை உள்ள அனுப்பிச்சிட்டு வெளியே லாக் போட்டுடுறாரு. இவர் வெளியே நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அது காசு, நகை, வெள்ளி, கோல்டு அதெல்லாம் எடுத்துச்சுல, வாமிட்டு எடுத்துருச்சான். வாமிட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த பூட்டை உடச்சிட்டு உள்ளே போயிட்டு காசு, அப்பாடி இவ்வளோ காசா, இவ்வளோ தங்கமா அப்படின்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் படி வாங்கினாராம். இவங்க ஏன் படி அளக்கிறதுக்கு வாங்குறாங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் என்னமா இருக்கும், பொடியை கீழே ஒட்ட வச்சு இதில் என்ன ஒட்டுதுன்னு பார்ப்போம்ல அப்படின்னு அவங்க வாங்கிக்கிட்டு அப்படியே அளக்குறாங்க கொட்டுறாங்க, அளக்குறாங்க கொட்டுறாங்க. அதுக்கப்புறமா நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி பார்த்தா, என்னடா இது காசு, ஓ இவங்க ஆடு அனுப்பிச்சனால நம்ம நாயை அனுப்புவோன்னு கெஸ் பண்ணி நாயை கூட மாலை போட்டு குங்குமஞ்சம் வச்சு சலங்கை கட்டி அனுப்பிச்சி விட்டாங்களாம். ஆனால் அந்த நாய்க்கு சோம்பரு பிடிச்ச நாய் போகாது. அதுவும் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கிராமத்தில் திருவிழா. அந்த கிராமத்தில் பொண்ணுங்களை அழகரா இருக்காங்களடா, நம்மளும் அங்கே போய் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அது போச்சான். போனதுக்கப்புறமா அங்கே பிரியாணி, மட்டனு, கறி எல்லாம் போட்டனால இன்னைக்கு விட்டு தான் அப்படின்னு அங்கே போய் சாப்பிட்டுச்சான். அங்கே எறும்பு சாப்பிட்டு உடனே அது வீட்டுக்கு போச்சான். அவங்க அந்த நாயை ஆர்த்தி எடுங்கன்னு கேட்கலையா, இவங்களே ஆர்த்தி எடுத்து பொட்டு வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த நாயை உள்ளே அமைச்சு பூட்டு போட்டாங்களாம், ஜன்னெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஐயோ மொத்த காசும் வெளியே போகக்கூடாதுன்ட்டு போட்டாங்களாம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சான், அதுக்கப்புறம் அந்த நாய் வாந்தி எடுத்து 10 நிமிடங்கள் கழித்து அந்த டோரை திறந்து பார்த்தா என்னடா வெறும் எலும்பா இருக்கு. அந்த நாயை வேணான்னு வெட்டி போட்டாங்களாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியும்னா, பேராசை பெரு நஷ்டம். ஒருத்தவங்களை பார்த்து நீங்களும் பண்ணிங்கன்னா நஷ்டம் தாங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.